வணக்கம் மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். ஸோ நேத்தே எபிசோட் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் நினைச்சிருப்பாரு என் மக்கா எல்லாமே நம்மளோட கலாச்சாரத்தை காப்பாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஒரு லவ் ட்ராக்கோட அந்த டே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஆதிரை உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஃப்ஜே நீ வந்து என்னை பார்க்கவே இல்லையே, என்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆதிரை பாசமா ஊட்டி விடுறது என்ன, அவர் வந்து வாமா வந்து சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களை அணைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு லவ் ட்ராக்கோட தான் நேற்று எபிசோட் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, சரி அங்கதான் முடிச்சாருன்னு பார்த்தா அப்படியே எஃப்ஜே போய் அரோராவை அடுத்து அணைக்க போயிட்டாரு. என்னடா அது இவர் எல்லாரையும் அணைச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அரோரா வந்து ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூல் பண்றதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தாரு. ஸோ கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க துஷர் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து அரோராவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஓகே ஒன்றும் இல்லைம்மா விட்டுருமா அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கேருந்து பார்வதி நல்ல நீட்டாக மேக்கப்லாம் போட்டு அப்படியே கிளம்பி வந்து யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணலாம், யாரை வம்புக்கு இழுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படியே யோசிச்சுட்டே வந்திருப்பாங்க போல. வந்த உடனே ஃப்ரிட்ஜை திறந்தா அவங்களுக்கான கண்டென்ட் உள்ள இருக்கு. ஆமாங்க, நாள் செஞ்ச உப்பு போட்ட சாதம் இருந்துச்சு. சரி இதை வச்சு பிரச்சனையை கிளப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, என்ன இன்னும் இந்த உப்பு போட்ட சாதத்தை உள்ளேயே வச்சிருக்கீங்க, அது யாரு பண்ணது, நீங்க ஏன் என்கிட்ட சாரி கேட்கல, எல்லாரும் என்ன சாரி கேட்க சொன்னீங்களா, அப்ப இது பண்ணது தப்பு தானே, இவ்வளோ சாதத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கனியக்கா இங்க வாங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே டார்கெட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கனியக்கா வந்து ஒரு வழியா என்னடா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அவங்களும் வந்திருப்பாங்க போல. டக்குன்னு நாங்க வடகம் போறோம் ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கேயே ஸ்டாப் பண்ணி விட்டு உள்ள போயிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா நடக்குதுன்னு பார்த்தா வெளியில வந்து அந்த கார்டன் ஏரியால பார்வதி, கம்ருதீன், அப்புறம் துஷர், அரோரா 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன டாபிக் பேசுறாங்க அப்படின்னா, பிபி ஹவுஸ்ல இருக்கிற அந்த மேல் கண்டஸ்டன்ட் நேம் எல்லாம் சொல்லு, நாங்க மார்க் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருவும் அரோராவும் இறங்குறதுக்கு அப்படியே ஒவ்வொரு பாய்ஸோட நேமா சொல்லிட்டு வராங்க. இவங்களும் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா துஷாரோட நேம பார்வதி வந்து அரோரா நீ எவ்வளவு மார்க் கொடுக்குற அப்படின்னு சொன்னோன்னே டப்புன்னு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 10க்கு கேட்டு அளவில்லாம கொடுக்குறேன்னா என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தா முதல் நாள் ஒரு எபிசோட்ல என்ன பண்றாங்கன்னா, துஷார் கிட்ட போயிட்டு கம்ருதீன் என்ன லவ் பண்ணிடுவானோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க. நானும் நினைச்சேன் சரி அரோராவுக்கும் கம்ருதீனுக்கும் தான் ட்ராக் ஓட போகுதுன்னு பார்த்தா கடைசியில துஷாருக்கும் அரோராவுக்கும் தான் ஓடுது. இதுக்கு நடுவுல பாரு என்ன பண்ணாங்கன்னா, கம்ருதீனுக்கு வந்து நான் 8.5 கொடுப்பேன், அவனோட தாடி பிடிக்கும், அவனோட டஸ்கி ஸ்கின் பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கம்ருதீனுக்கு வந்து அதை என்னடா போதும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஒரு படத்துல வந்துட்டு எஸ்ஜே சூர்யா அப்படியே காதெல்லாம் எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த அளவுக்கு வந்து அவர் அப்படியே எக்ஸ்பிரஷன்ல அப்படியே பெருமையில வந்து இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா கடைசியா பாரு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன எல்லாமே நல்லா இருக்கு ஆனா மண்டை தான் ஒன்றும் இல்லை, பேசும்போது எல்லாம் எதையாவது ஒன்று பேசிடுறான், ஏதாவது ஒன்று செஞ்சிடறான் அப்படின்னு அவங்க கலாய்க்க உடனே வந்து கம்ருதீனும் கேர்ள்ஸ்க்கு மார்க் போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ விஜய் பாரு வரும்போது, விஜய் பாரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப அழகா இருக்கா, அவன் வந்து பேசுறது எல்லாமே நல்லா இருக்கா, அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு கடைசியில கொஞ்சம் வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு அவரும் வந்து ஆப்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி லவ் ட்ராக்கா சரி நிறைய ட்ராக் போகும் அப்படின்னு தோணுது இந்த ஒரு சீசன்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த பொம்மை டாஸ்க்கும் வந்துட்டு அடுத்து கண்டினியூ பண்றாங்க. அந்த டாஸ்க்ல 2-3 பேர், வினோத் வெளியில வந்துடுறாரு, அரோரா வெளியில வந்துடுறாங்க. அந்த கேமையும் வந்து ஸ்போர்ட்டிவாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுல கொஞ்சம் வியானாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால அவங்களே எல்லாரும் கேர் பண்ணி ஒருத்தர் அழுதா ஒருத்தர் கஷ்டப்பட்டாதான் எல்லாருக்கும் தாங்காது, அதனால அப்படியே கூட்டு போய் அவங்க வந்து சேஃப் பண்ணாங்க. அப்படியே உள்ள வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா நைட்டு சமைக்கும் போது கனி அக்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, இருக்கிற வெங்காய தக்காளி எல்லாத்தையும் நான் வந்து மசாலாவா பண்ணி வைக்க போறேன், வதக்கி இது பண்ணி மசாலாவா வைக்க போறேன், அதை தான் நான் அடுத்த வீக் ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு தரப்போறேன், சூடு பண்ணி தரப்போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இதுல சுபிக்ஷா வந்து அது எப்படி எங்களுக்கு கொடுக்கறது, நீங்க எடுத்து நாளைக்கு சிக்கன் வந்துட்டா வெறும் சிக்கனை நாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு கடுப்பாயி அங்க இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்து போய் ஒளிய வச்சா அப்ப தாங்க ஒருத்தர் வந்தாரு. வினோத் ஜம்ப்னு வெளியில வந்துட்டு, என்னடா அது எங்க கிட்ட கேட்டுதான் நீ வந்து எதா இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் கிட்ட சொல்லிடுறாரு. அது சொன்ன உடனே எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க. நான் எதுக்குங்க உங்கள்கிட்ட கேட்கணும், இதெல்லாம் ரூல்லே இல்லை அப்படின்னு ஆளாளுக்கு சண்டை போட எப்பவுமே சைலண்டா இருக்கிற விக்ரம் இருக்காரு இல்ல, உங்ககிட்ட பிச்சை கேட்டா நான் சாப்பிடணும், நோ நெவர், அதுக்கா நான்
இந்த ஹோமுக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு டென்ஷனாகி கத்தி அப்படியே ஃபெட்டப் ஆகி வெளில போகும்போது அப்படியே அந்த பிபி டீமில் இருக்கிற எல்லாரும் பின்னாடியே போயிட்டாங்க. பின்னாடியே போய் அப்படிலாம் பண்ணாதீங்க, என்ன நீங்கள் என்ன அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அழுது சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அவரை வந்து கூல் டவுன் பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சே, இதுக்கப்புறம் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பவும் போல் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டார். இந்த உலகம், இந்த தமிழ் மக்கள் சூப்பர் ஸ்டார்லேருந்து, ராக் ஸ்டார்லேருந்து, டாப் ஸ்டார்லேருந்து என்னென்னவோ ஸ்டார்லாம் பார்த்துருக்கோம். இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கீங்களே வாட்டர்மெலன் ஸ்டார், அவரை தாங்க எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு பல பேர் சோஷியல் மீடியாவில் கதறிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை மக்களே, என்ன நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்ன, நானும் பிபியில் எல்லாரும் கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. ஸோ இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணாரு அப்படின்னா, வினோத் வந்து ஏயா ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லலாம், எதுக்கியா நீ 10 தடவை சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கான்னு சட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. வினோத்தும் சொன்னதை அவர் 10 தடவை சொன்னார்னு இவர் அதை 100 தடவை சொல்லி காமிச்சிட்டாரு. என்னங்கடா பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு வராங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னா, நான் நடுவில் வரமாட்டேன், உங்க 2 பேத்துக்கு நடுவில் இப்போ அடிச்சுக்குவீங்க, கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கும்பிடுறா அப்படின்னு ஓடியே போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய சண்டை நடக்குது. சுபிக்ஷா, அரோரா, வியானா, ரம்யா எல்லாருக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அப்போ வந்து அரோரா வந்து ரம்யாவை கொஞ்சம் ஹாஷா திட்டிடுறாங்க. நீ சிம்பதி கிரியேட் பண்ணிடாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே அவங்க பயங்கரமா மனசு உடைஞ்சு போய், என்னடா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, நான் என் குடும்பம் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு ரம்யா சொன்னோன்னே, எனக்கு அந்த குடும்பம்லாம் வேணாம், நான் ஏன் விளையாட்டை தான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து ரொம்ப மெச்சூர்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரம்யா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் நைட்டு 9 மணிக்கு மேலே ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் கொடுத்தாரு. என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தர் உங்க கதையை சொல்லலாம்ப்பா, யார் சொல்றீங்க அப்படின்னோட வேக வேகமாக வாட்டர்மெலன் ஸ்டார் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கமருதீன் வேகமாக எந்திரிச்சிட்டார். சரி, அவரு தான் சொல்ல போறாருன்னு நம்ம நினைச்சா அவரை பீட் பண்ணி ரம்யா, இன்னைக்கு நான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கேன், இன்னைக்கு நான் தான் சொல்ல போறேன் அப்படின்னு அவங்க இறங்கி வந்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியால எல்லாரும் உட்காந்துருக்க, ரம்யாவும் உட்காந்தாங்க. ரம்யா அவங்க ஸ்டோரியே சொன்னாங்க. அவங்களுக்கும் அழுக வரல, பார்க்குற கண்டஸ்டன்ட்டுக்கும் அழுக வரல. சரி, அப்போ என்னடா சொல்ல போறாங்கன்னா, எல்லார் லைஃப்லையும் நடக்கிற அந்த சீட்டிங், கஷ்டம், அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நான் வந்து ஒருத்தரோட ஸ்டோரியை வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்ல, அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கஷ்டமா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது அது ஒரு சாதாரணமான விஷயமா தானே இருக்கும். அதனால தான் நான் அதை சொல்றேன். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி எப்படா முடிப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனை கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் கிம்மி மட்டும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரம்யா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்கள சீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னோன்னா, மேபி கெமியும் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல சொன்னாங்கல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டும் என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் ரம்யாவும் ஓகே பரவாயில்ல, இதுதான் என் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் நேற்று எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய லவ்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக நிறைய கண்டென்ட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் நினைச்சிருப்பாரு, எங்க கலாச்சாரத்தை காப்பாத்தினது மட்டும் இல்ல, நீங்க எல்லாமே ஃபிக்ஸ்டு, நீங்க 60-70 நாளைக்கு முன்னாடி போவே மாட்டீங்க, எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதே நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கப்பிள்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்றத மறக்காம கரெக்டா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுடைய இப்போ திரையில காத்துக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணுங்க.